ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்தது கிடையாது. அது முன்னாடியே சொல்கிறது ஏன்னா, என்னை பிடிச்ச நிறைய இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்போவே கால் பண்ணி என்னை திட்டுவார். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு நெகட்டிவ் பண்ணுக்கு ரியாக்ட் பண்ணாத, மைண்ட் கஷ்டமாக வச்சுக்காத சொல்லியிருக்கு. அப்போ திட்டுவார். அது அவங்களுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். அப்படி கிடையாது. நான் அது சொன்னேன். நான் அந்த கமெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. This fellow doesn't have a slight look as my role model. Means MGR. MGR doesn't have a Pandi nose like this Paradesi. இந்த பரதேசிய மாதிரி பாண்டி நோஸ் எம்ஜிஆருக்கு கிடையாது, இல்லை. எம்ஜிஆர் என்னோட ரோல் மாடல் தான். அப்படி ஏதாவது கமெண்ட். அப்புறம் இந்த நோஸ் இப்போ இப்படி எப்படி தெரியல. எதாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது மாற்ற முடியாது. அது பை பர்த் கிடைச்சது தானே, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதான், அது இப்படி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் எம்ஜிஆர் உங்கள் ரோல் மாடல், அது ஆக்சுவலி எனக்கு தோணலை. எம்ஜிஆர் உங்கள் ரோல் மாடலான்னு எனக்கு, பிகாஸ் ஏன்னா எம்ஜிஆர் யாரையும் பாடி ஷேம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பரதேசி அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் எம்ஜிஆர். அப்போ அவங்க தான் உங்கள் ரோல் மாடல்னு சொல்லி நீங்கள் தப்பாக பேசும்போது அதான் எம்ஜிஆருக்கு அசிங்கமான மாதிரி இருக்கும். அப்படி தானே? ஸோ நீங்கள் உங்கள் இஷ்ட மாதிரி தப்பாக பேசாதீங்க. எல்லா இடத்தும் பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்ப அன்பு எல்லாரையும் நம்ம நேசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதான். இனிப்போ உங்களுக்கு அது முடியல, உங்களுக்கு அது பை பர்த் என்ன நோஸ் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி பை பர்த் உங்களுக்கு கிடைச்சது, அந்த மாதிரி இன்னொருத்தர ரொம்ப மோசமான மாதிரி பேசுறது, அது உங்களுக்கு மாற்ற முடியலனாலும் அது உங்கள் இஷ்டம். பட் அதுக்கு எம்ஜிஆர் பேர் அசிங்கப்படுத்தாது. இங்கே என்ன ரிக்வஸ்ட் தான், எல்லாம் உங்கள் இஷ்டம் தான், ரிக்வஸ்ட் தான். ஏன்னா என்னோட ரோல் மாடல் எம்ஜிஆர் தான் என்று சொல்லி அப்புறம் உன்னோட நோஸ் அப்படி இல்லை, நீ இப்படி அப்படி மோசமாக பாடி ஷேம். ஆக்சுவலி பாடி ஷேம் பண்ணுறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், கஷ்டமான விஷயம். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கு, தெரிஞ்சுக்கோங்க பார்க்குறவங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை, அதை நான் முன்னாடி சொன்னது ஃபீல் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அதோட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு அவரோட பல் ரொம்ப மோசமான மீன்ஸ் நம்ம பல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் மாதிரி இருக்கிறது. அதை அவங்க கொந்திரம் பல்ல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு திட்டிட்டு அதுக்கப்புறம் இதுவரை அவன் சிரிக்கலை. சிரிச்சா இந்த பல்லு காணூல, அதனால சிரிக்கலை. ஒரு மனுஷனோட சிரிப்பு எவ்வளோ அழகா இருக்கும். ஒரு மனிதன் சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்கும். அந்த சிரிப்பை வேற நிற்க வச்சுட்டு இந்த பாடி ஷேமிங், அது உங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப மோசமான, ரொம்ப 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 பெரிய விஷயம் அது. அப்போ உங்களுக்கு அது முடியல, அது பை பர்த் கிடைச்சது இல்லை, உங்க வீட்டுல எல்லாம் அப்படியா இருந்தா இல்லை, அதை உங்க சைல்டுஹுட்ல இருந்தே அந்த இது வந்துருச்சுன்னா அது தப்பு என்ன சொல்ல முடியாது. அது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதல்லாத நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுக்கு என்னோட ரோல் மாடல் எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் யாரையும் பாடி ஷேம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும். நான் எம்ஜிஆர் தெரியும். நான் சொல்கிறேன், நான் எம்ஜிஆர் இந்த உலகத்திலிருந்து போனதுக்கும் பிறகு நிறைய வருஷங்கள் கழிச்சு பிறந்தவன் தான் நான். பட் அந்த மாதிரி மோசமாக எல்லாரையும் போய் அவனோட கருப்பு, நீ கருப்பாக இருக்கு, இல்லை நீனோட முடி அப்படி இருக்குது, நீனோட லிப்பு சுண்டு இந்த பல்லு அப்படி இருக்கு, இந்த கண்ணு மோசம் அப்படி சொன்னேன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் ரசிகர்கள், ஒரு ஃபேன் பேஸ், அவங்கள கடவுள் மாதிரி நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்காது. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தா அப்போ அவங்க நல்லவர் தானா நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் மாதிரி பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் எம்ஜிஆர் ரோல் மாடல்னு மட்டும் சொல்லாதீங்க. எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணாது. எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தாதீங்க. அப்படிதான் நீங்கள் இனிப்போ நிஜமாக எம்ஜிஆர் உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. பிகாஸ் அது என்ன சொல்கிறேன், மோசமான விஷயம் தானே. நீங்களும் நினச்சி பாருங்கள், ரொம்ப மோசமான விஷயம் இது. என்னை பொறுத்தவரை, என்னை பற்றி நான் பேசலை. யார் எதுக்கு நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்க, என்ன இல்லை வேற ஒருத்தர் நீங்கள் எடுத்து முன்ன பின்ன தெரியாதவங்களை போய் நம்ம எதுக்கு மோசம், ஒரு கெட்ட வார்த்தை. நீங்களும் நினச்சி பாருங்க, நல்லதா இல்லை, நல்லா இல்லை, அதெல்லாம் மோசமானதா. நம்ம சும்மா நம்ம கமெண்ட், இப்போ உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உங்கள் அம்மா கிட்ட உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை அங்கேயே தீர்த்துக்கணும். அதில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு இவனை ரொம்ப மோசம், இவனுக்கு ஒரு கமெண்ட் போடுறான். அது ஒரு மென்டல் ப்ராப்ளமா இல்லை சைக்கிக் ப்ராப்ளமா? ஆக்சுவலி அந்த மாதிரி ஏதோ இருக்கலாம் மேபி. தப்பு தான். பிகாஸ் நீங்கள் போடுற கமெண்ட் படிக்கணவங்க, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இப்போது. ஸோ எனக்கு இப்போ ஒன்றும் நான் இது ஃபன்னாக தான் எடுத்துக்கிறேன். நான் இது இன்னொருத்தருக்கு அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வரும்போது அதுதான் நான் சொல்கிறேன், அது அவங்க தாங்க முடியாது மேபி. எதுக்கு உங்களுக்கும் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் அவங்க ஒற்று பிரச்சனையும் கிடையாது. சும்மா இப்போ உங்களுக்கு இப்போ ஓகே, இந்த கமெண்ட், இந்த விமர்சனம் சொல்லுவார் இல்லை, என்ன சொல்கிறது, கிரிட்டிசிசம் வேற, ஒருத்தரை பாடி ஷேம் பண்ணுறது வேற. ரெண்டு என்ன சொல்கிறது, ரெண்டு சைடு, ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கு. இப்போ என்ன, உன்னோட வீடியோ அழகா இல்லை, நீ எம்ஜிஆர் மாதிரி இல்லை, அது என்னோட ஒப்பீனியன் தான், அப்படி சொல்லலாம். நோ ப்ராப்ளம். இது உங்கள் முடிவு, உங்கள் ஒப்பீனியன், அது உங்களுக்கு சொல்லலாம். அது நியாயம், அது ஜஸ்டிஸ். அதை விட்டு பரதேசி, பாண்டி, அப்படி இப்படி, அது நல்ல விஷயம் கிடையாது அண்ணா. அதை நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பான மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ நான் சொல்கிறதுல மேக்ஸிமம் நீங்கள் அது கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னொருத்தரை பாடி ஷேம் பண்ணுறது, இன்னொருத்தரை ரீசன் இல்லாமல் போய் அதான் நான் சொல்கிறேன். அந்த மைண்ட் எனக்கு இப்பவும் கன்ஃபியூஷன் இருக்குது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை போய் இந்த அளவுக்கு கேவலமாக கெட்ட வார்த்தை பேசினவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கு. அதோட ஒரு மைண்ட் எப்படி தான் ஆக்சுவலி. ஆமாம், நம்ம வளர்ந்த சமயம் டைமில் நம்ம அம்மா அப்பா ப்ராப்பராக கைட் பண்ணாமல், இல்லை அவங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள், இல்லை அவங்களும் இந்த மாதிரியாக இருக்கும் மேபி. அப்படியெல்லாம் தான் ஆக்சுவலி. அம்மா அப்பா ரொம்ப இதில் ரொம்ப அவங்க தான் முக்கியமான அவங்கள தான் சொல்லணும் யாராக இருந்தாலும். பிகாஸ் அவங்க ப்ராப்பராக ஒரு குழந்தைய கைட் பண்ணால் அந்த சொசைட்டியில் அவன் தப்பாக நடக்கிறதுக்கு ஒரு 10% கீழே சான்ஸ் தான் இருக்குது. 10% கீழே சான்ஸு. அவங்க ரொம்ப அந்த டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கைட் பண்ணால் ஓகே, அப்புறம் இந்த மாதிரி வராது. இது என்னமோ மேபி யாருக்கு ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன், யாரு மேலேயாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனாலே ஆகாம், இல்லை நமக்கு ஆக முடியல, நம்ம இப்போவும் 0ல் இருக்கே, அதனாலே ஆகலாம், தெரியல எனக்கு. இல்லை ஏதாவது ஒரு சம்திங் மென்டல் இஷ்யூ, அதனால ஆகலாம். அப்படி ஏதாவது இது நமக்கு ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ நான் சொல்கிறது, இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, பேட் கமெண்ட்ஸ் அதை பற்றி நான் சொன்னேன். பட் அதை பற்றி சொல்கிறதுக்கு அல்ல நான் வந்தது ஏன்னா, நீங்கள் எம்ஜிஆர் என்னோட ரோல் மாடல்னு மட்டும் சொல்லாதீங்க. எம்ஜிஆர் உங்கள் ரோல் மாடல் கிடையாது. எம்ஜிஆர் ரோல் மாடல் ஆக்குனவங்க இன்னொரு மனிதனை மதிக்கணவங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்கள, அவங்கள நேசிக்கணவங்க, அன்பானவங்க, பாசமான இதில் பேசினவங்க. அப்படி இருக்கிறவர் எம்ஜிஆர் ரோல் மாடலாக வைக்க முடியும். ஏன்னா எம்ஜிஆர் அந்த மாதிரி இருக்கணும், கடவுள் மாதிரி இருக்கணும், லெஜெண்டரியான தமிழ்நாடின் ஐகோனிக் சூப்பர் ஸ்டார், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், இப்படி. ஓகே, தேங்க்யூ. அப்போது உங்களுக்கு இஷ்டம் மாதிரி பண்ணுங்கள், பட் ரோல் மாடலெல்லாம் மட்டும் பேசாதீங்க.